friend, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா எதிரிகளின் மிசைல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவுல உயர்த்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை மிகவும் ரகசியமா உயர்த்தி வருவதா சொல்லப்படுது. ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க, இதன் மூலமா இந்தியாவுடைய வான் எல்லைகளை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா மற்றும் பிலிப்பைன் கடற்படைகள் ஒரு கூட்டு பயிற்சியில ஈடுபட்டாங்க. இந்த கூட்டு பயிற்சி சீனாவுக்கு மிகப்பெரிய அளவுல எரிச்சலை ஏற்படுத்தி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக சீனா இந்தியா மற்றும் பிலிப்பைன் நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பயிற்சிக்கு எரிச்சல் அடையணும், இந்தியா பிலிப்பைனுடன் இணைந்து இந்த கூட்டு பயிற்சியை செஞ்சிருப்பதன் மூலம் சீனாவுக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் காசு கேட்டு ஒரு சரியான செருப்படியை வாங்கியிருக்காங்க. அது என்ன விஷயம், பாகிஸ்தானுடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், அமெரிக்கா எப்படியாவது இந்தியாவை மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இழுத்து விட்டுறணும் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. அதற்கு இந்தியா தற்போது ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம், இந்தியா எப்படி மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2023 வருடத்தோட இயர் எண்ட் ரிவ்யூல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியா மிகப்பெரிய அளவுல மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருப்பதா அறிவிச்சிருக்காங்க. இந்தியா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை எல்லை பகுதியில டிப்ளாய் செஞ்சிருப்பதா இதுவரைக்கும் ஓபனா வெளியிடல. ஆனா இந்த இயர் எண்ட் ரிவ்யூல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்திய விமானப்படை கிட்டத்தட்ட 5 யூனிட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை இயக்குவதற்கு தேவையான ஒரு ட்ரெய்னிங் ஃபெசிலிட்டியையும் இந்திய விமானப்படை உருவாக்கி இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள நார்த் வெஸ்டர்ன் பார்டர்ல இந்த புதிய மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்துல ஜலந்தர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த புதிய மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அதாவது ஜலந்தர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையின் ஏர் ஸ்டேஷனை பாதுகாப்பதற்காக இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. தற்போது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க ஏர் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஒரு யுத்த நேரத்துல பாகிஸ்தான் இந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஏர் ஸ்டேஷனை பாதுகாப்பதற்கு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்தியா இஸ்ரேல் நாட்டால் டெவலப் செய்யப்பட்ட பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த புதிதாக டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. ஏர் டிஃபென்ஸ் விஷயத்துல தன்னிறைவை அடையணும் அப்படிங்கிற இந்தியாவின் முயற்சி மூலமா பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் தற்போது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டு வருது. அதனால ஒரு யுத்த நேரத்திலையும் வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இந்தியாவுக்கு கிடையாது. அடுத்து பிப்ரவரி 2023 அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையை ஒட்டியுள்ள லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இதே பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை இந்தியா டிப்ளாய் செஞ்சாங்க. இதன் மூலமா சீனா மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி முறியடிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள்னால ஃபைட்டர் ஜெட் விமானம், க்ரூஸ் மிசைல்ஸ், யுஏவிஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். இந்த பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை அதிக அளவுல இந்தியா இன்னும் கூடுதலா டிப்ளாய் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மிசைல்கள் ஒரு வெர்சடைலான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவின் வான் எல்லைகளை மிக சிறப்பா பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஒரு மீடியம் டு லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த மிசைல்னால 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும்.
பாரக்கேட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னால குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். பாரக் 8 மிசைல்ல இலக்கை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் மற்றும் ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராரெட் ஹோமிங் மற்றும் கைடிங் சிஸ்டமும் இந்த மிசைல்ல இருக்கு. இதன் காரணமா பாரக் 8 மிசைல்கள்னால மிக துல்லியமா இலக்கை தாக்க முடியும். அடுத்த அப்டேட், சமீபத்துல சவுத் சைனா சி பகுதியில இந்திய மற்றும் பிலிப்பைன் கடற்படைகளுக்கு இடையே ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி நடந்தது. இந்த கடற்படை கூட்டு பயிற்சியில இந்திய கடற்படையின் INS காட்மாட் அப்படிங்கிற போர்க்கப்பலும் பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த BRP ரோமா அப்படிங்கிற ஒரு ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசலும் இந்த கடற்படை கூட்டு பயிற்சியில கலந்து கொண்டது. இந்த விஷயம் சீனாவுக்கு மிகப்பெரிய அளவுல எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல பேட்டியளித்த சீன அதிகாரிகளிடம் இந்திய மற்றும் பிலிப்பைன் நாடுகளுக்கு இடையிலான கடற்படை கூட்டு பயிற்சி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இரு நாடுகளும் இணைந்து கடற்படை கூட்டு பயிற்சிகளை செய்யலாம், ஆனா அது மூன்றாவது நாட்டோட நலனை பாதிக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனா இப்படி பேசுறதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அதாவது சவுத் சைனா சீயோட பெரும்பாலான பகுதிகளை சீனா உரிமை கோர்றாங்க. ஆனா அதே சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய பிலிப்பைன், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, புரூனே, தாய்வான், வியட்நாம் போன்ற பல நாடுகள் சவுத் சைனா சி பகுதியில உரிமை கோர்றாங்க. இதன் காரணமா சீனா மற்றும் இந்த நாடுகளுக்கு இடையே ஒரு முருகலான சூழ்நிலை ஏற்பட்டு வருது. சமீபத்துல கூட பிலிப்பைன் நாட்டிற்கு சொந்தமான எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியில சீன கப்பல்கள் ஊடுருவல் செஞ்சாங்க. இதை தடுப்பதற்கு சென்ற பிலிப்பைன் கடற்படை கப்பல்கள் மீது மோதி சேதத்தை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம வாட்டர் கேனன்ஸ் பயன்படுத்தி பிலிப்பைன் கடற்படையின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்தியாவை தொடர்ந்து பிலிப்பைன் கடற்படையுடன் பிரான்ஸ் கடற்படையும் இணைந்து கூட்டு பயிற்சி செய்ய இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் சீன அதிகாரிகள் இந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க. தென் சீன கடல் பகுதியில இந்தியா ஒரு அக்ரெசிவான ஸ்டாண்ட தற்போது ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது எப்போ கல்வான் வேலியில சீனா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுது சீனாவுடைய பேக் யார்டான தென் சீன கடல் பகுதியில இந்தியா பிரச்சனை செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்க. சீனாவுக்கு எதிரா தென் சீன கடல் பகுதியில பல நாடுகள் அடங்கிய ஒரு வலிமையான கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுதான் தற்போது பல நாடுகளுடன் இணைந்து கடற்படை கூட்டு பயிற்சிகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன் நாட்டிற்கு பிரம்மோஸ் மிசைல்களை விற்பதற்கும் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. அடுத்த வருடத்தோட முதல் பாதியில பிலிப்பைன் நாட்டிற்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செய்ய தொடங்குவாங்க. அதே போன்று சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடன் பிரம்மோஸ் மிசைல்களை விற்பதற்கு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சீன அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிலிப்பைன் மற்றும் தங்களுக்கு இடையிலான பிரச்சனைய இரு நாடுகளும் தீர்த்து கொள்ளுவாங்க, அதுல மூன்றாவது நாடு தலையிடுவதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே போன்றுதான் காஷ்மீர் பிரச்சனை, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பிரச்சனை. நீங்க எப்படி பாகிஸ்தானுடன் இணைந்து பல கூட்டு பயிற்சிகளை செய்றீங்க, அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு பல அதிநவீன ஆயுதங்களையும் சப்ளை செய்றீங்க. இப்போ இந்தியா சீனாவுக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதன் காரணமாக தான் சீன அதிகாரிகளோட இந்த அலறல். சீனா இந்தியாவை பழைய இந்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்தியா தற்போது உலகின் பல நாடுகளுடன் ஒரு வலிமையான உறவை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 85 நாடுகளுக்கு மேல ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. 2014 வெறும் 6800 கோடி ரூபாய் தான் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதியா இருந்துச்சு. ஆனா தற்போது 23 மடங்கு இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி உயர்ந்து கிட்டத்தட்ட 16,000 கோடியும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. 2024 இந்தியா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதியை 24,000 கோடியா உயர்த்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற பல விஷயங்கள் தற்போது சீனாவை எரிச்சல் அடைய செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனீர் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது அமெரிக்காவிடம் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பை எதிர்த்து போராடுவதற்கு அமெரிக்கா தங்களுக்கு ஆயுத மற்றும்
மற்றும் நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டாரு. தெரிக்கை தாலிபான் அமைப்பை எதிர்த்து போராடுவதற்கு அமெரிக்கா உதவ மறுத்துட்டாங்க. அதாவது பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அமெரிக்காவிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது 2010 டைம் ஸ்கொயர் பகுதியில ஒரு வெடிகுண்டு தாக்குதலை அமெரிக்கா முறியடிச்சாங்க. அந்த தாக்குதலை பண்ண முயற்சி செய்தது தெரிக்கை தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தான். அதனால இந்த அமைப்பு பாகிஸ்தானுக்கு மட்டும் எதிரி கிடையாது, அமெரிக்காவுக்கும் எதிரி தான் அப்படின்னு அமெரிக்காவிடம் சொல்லி எப்படியாவது காசு வாங்கிடலான்னு பார்த்தாரு. ஆனா அமெரிக்கா பாகிஸ்தானுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து ஒரு சரியான செருப்படியை கொடுத்துட்டாங்க. பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் இருந்து நிதி வாங்கி தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படியாவது மீட்டெடுக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. ஆனா பாகிஸ்தானுடைய இந்த சித்து வேலைகள்லாம் அமெரிக்காவுக்கு தற்போது நல்லா புரிஞ்சிட்டு, அதனால பாகிஸ்தானுக்கு சல்லி பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் தற்போது பாகிஸ்தானுடைய நிலை. அடுத்த அப்டேட், சமீபத்துல எம்வி சாய்பாபா மற்றும் எம்வி சிம்ப்ளூட்டோ அப்படிங்கிற 2 டேங்கர் கப்பல்கள் மீது தற்கொலை ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த 2 டேங்கர் கப்பல்களும் மிடில் ஈஸ்ட்ல இருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல்கள். இந்த 2 கப்பல்கள்லையும் 50க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வேலை செய்யறாங்க. இந்தியாவுக்காக எண்ணெய் எடுத்து வந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் அமெரிக்கா ரெட் சி பகுதியை பாதுகாப்பதற்கு பல நாடுகள் அடங்கிய ஒரு ராணுவ கூட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அந்த கூட்டமைப்புல இந்தியாவையும் சேரும்படி கோரிக்கை வச்சாங்க. ஆனா இந்தியா இந்த கூட்டமைப்புல சேராம விலகியே நிற்கிறாங்க. இதற்கு காரணம், இந்தியா மிடில் ஈஸ்ட் பிரச்சனையில அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டால் இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய இழப்பா இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுடன் அந்த கூட்டமைப்புல இந்தியா இணைந்தா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல மத்திய கிழக்கு நாடுகளோட எதிர்ப்பை இந்தியா சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். இதன் காரணமா இந்தியா இந்த கூட்டமைப்புல சேராம விலகி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக எண்ணெய் எடுத்து வந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் இந்தியா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல அரேபியன் சி பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. ஐஎன்எஸ் சென்னை, ஐஎன்எஸ் மர்மகோ, ஐஎன்எஸ் கொச்சி, ஐஎன்எஸ் கொல்கத்தா போன்ற 4 அதிநவீன டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை அரேபியன் சி பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாக்குதல் நடத்தப்பட்ட கப்பல்களை இந்திய கடற்படை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க. சமீபத்துல மும்பை துறைமுகத்துல ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற போர் கப்பலை கமிஷன் செய்யும் நிகழ்ச்சியில இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம யார் இந்த தாக்குதலை நடத்தினாங்களோ அவர்களை கண்டுபிடித்து இந்தியா சரியான பதிலடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த நகர்வுகள் மூலமா இந்தியா என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களோட பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம், நீங்க யாரும் வர தேவையில்லை அப்படின்னு அமெரிக்காவுக்கு இன்டைரக்டா ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.